ஸோ ஜெயிலர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு உங்களுக்கான ஒரு ஓப்பனிங் ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஸ்பாட்ல ஸோ அவர் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அன்னைக்கு அவர் சரியா வந்து அவர் கொடுக்கப்பட்ட வசனம் ஒழுங்கா பேசாததுனால அது எனக்கு கிடைச்சது. அதை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லலாம். டைலாக் சொன்னே சார் வந்து அப்படி கண்ணை தட்டிட்டு சிச்சி சிச்சி சி உங்களை ஆமா தேட்ரிக்லா பார்த்து வியந்த ஒரு ஆர்டிஸ்ட்னா யாரும் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது விஜய் சேதுபதி. ஓகே, விஜய் சேதுபதி அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவர் பாதியில் அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து டிவிலேருந்து வந்ததுனால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மக்களை என்டர்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கு நான் நினைக்கிறேன். அதுதான் நீங்க கேட்டீங்கல்ல, தியேட்டர் ஆர்டிஸ்டோடைய ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓவர் ஆக்டிங் மாதிரி. அது ஓவர் ஆக்டிங்னே சொல்ல முடியாது. ஆக்சுவலா அப்படி நடிச்சாதான் நான் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு. அந்த 80வது ரோல உட்காந்துருக்கவனுக்கும் அவர் என்ன பண்றாரு தெரியணும்னா அது தேவை. இந்த மிஷ்கின் ஒரு படம் பண்ணியிருப்பாரு டைட்டில். ஒரு நடிகனா அவனு சொல்லிட்டு நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டா நடிகர்லாம் ஆயிட முடியாது. இங்க வந்து ஸ்டாரா இருக்கணுமா இல்லைன்னா ஆக்டரா இருக்கணுமான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஆக்டரா இருக்க ட்ரை பண்ணணும், ஆர்டிஸ்டா இருக்கணும். ஸோ அதுதான் இங்க முக்கியம். நீங்க ஸ்டாரா வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் காணாம போடுவீங்க. எனக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு 50 years ஜேர்னி, பட் இன்னும் நமக்கான ஒரு நேம் கிடைக்கல, நமக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் பிக் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் சுராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ரீசெண்டா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுலயும் முக்கியமா வந்து ஜெயிலர்ல இருந்தே வந்து நல்ல ஒரு ஃபேம் வேற கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சூப்பர் ஸ்டார் கூட அந்த எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. பட் நீங்க வந்து அவர் பக்கத்துலேயே நிற்பீங்க. நாங்க அதை நல்லா நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆச்சு அந்த இதுல இருந்து. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கிரீனுக்குள்ள வர்றது எந்த அளவுக்கு டஃபா இருக்கு? ஆக்சுவலா இது ஈஸியான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? தியேட்டர் ஆர்டிஸ்டா பிக் ஸ்கிரீனுக்கு வரது டஃப்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து தியேட்டர் வேற, சினிமா ஃபுல்லா வேற. நீங்க தியேட்டர் பண்ணீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம பண்ண முடியும். என்னன்னா ஒரு 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 நாடகம் ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு நாங்கள் ஒரு 6 மாதம் வேலை செய்வோம். ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்காக நாங்கள் ஒரு 6 மாதம் மெனக்கெடுவோம். அந்த மொத்த ப்ராசஸுக்குமே 6 மாதம் மெனக்கெட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம தியேட்டர் ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வேற, சினிமா ப்ராசஸ் வேற. ஸோ ஜெயிலர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு உங்களுக்கான ஒரு ஓப்பனிங் ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஸ்பாட்ல ஸோ அவர் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும் போது அவர் கூட ஒரு சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சா போதுன்ற ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு நேம்ல உள்ளவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு படமாச்சும் நடிச்சிடணும் ஸோ நம்மளோட கேரியர்ல அப்படின்னு இருக்கிற நிறைய யங் ஆக்டர்ஸ்ல இருந்து ஹீரோயின்ஸ்ல இருந்து நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ லைவா நம்ம அவர் கூட பார்த்து நடிக்கிற அந்த அனுபவம்ன்றது இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி. ஓகே, ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது வந்து மிராக்கிள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த சீக்வன்ஸ் நான் பண்ண வேண்டியது கிடையாது, வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. அன்னைக்கு அவர் சரியா வந்து அவர் கொடுக்கப்பட்ட வசனம் ஒழுங்கா பேசாததுனால அது எனக்கு கிடைச்சது. அதை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லலாம். அது நான் சரியா நானும் சரியா பண்ணலன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு யாருக்கும் போயிருக்கும். ஆனா நான் சரியா பயன்படுத்தினால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் கூட இருக்கும்போது என்ன, ஆக்சுவலா நானும் எனக்கு முன்னாடி ஒருத்தர் நடிச்சாரு. ரெண்டு பேர்கிட்டையும் அவர் வந்து ரொம்ப, அவர் வந்து நீங்க வந்து டைலாக் சொல்லி காமிங்க, பேசி காமிங்க அப்படின்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. டைலாக் சொல்லிட்டாங்க, வாங்க ஷார்ட் போகலாம் டெக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைன் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி இல்லாம அது எங்க கூட 2 தடவை ரிஹர்சல் பண்ணாரு சூப்பர் ஸ்டார். ஆமா, எனக்கு முன்னாடி இருந்த நடிகர்கிட்ட அவர் டைலாக் சொல்ல சொன்னார், அவர் டைலாக் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல சொன்னார், நான் டைலாக் சொன்னேன். ஓகே டைலாக் நல்லா பேசுறீங்க, இப்போ டைலாக் பேசலாமா, சும்மா இன்னொரு பார்த்துலாமா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னோம். ஸோ 2வது தடவை பேசணும். 2வது தடவை பேசின உடனே அவர் சார் சொன்னாரு, நான் அந்த ஸ்டிக்கை வந்து இவர்கிட்ட காமிப்பேன், அப்போ இவரோட லைனுக்கு சொல்லுவார், நான் ஸ்டிக்கை உங்ககிட்ட காமிப்பேன், அதுக்கப்புறம் உங்க லைன் நீங்க என்கிட்ட சொல்லணும். ஓகே சார். அந்த மாதிரி 2வது தடவை ரிஹர்சல் பண்ணோம். ஸோ இப்போ செகண்ட் டைம் அது மாதிரி நடந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கை காமிச்சது, 2வது என்கிட்ட ஸ்டிக் காமிச்சோன்னே நான் டைலாக் சொன்னேன். டைலாக் சொன்னே சார் வந்து அப்படி கண்ணை தட்டிட்டு சிச்சி சிச்சி சி உங்களை ஆமா அது சொல்லிட்டு அப்படி போவார். ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா இஸ் சூப்பர் ஸ்டார். 169 67 167 மூவிஸ் அவர் பண்ணியிருக்காரு. 171 இப்போ 171 படம் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் 169 படம் நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு
ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட, அந்த ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் இல்லை பிரைமரி ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து நம்ம சொல்லி ரிஹர்சல் பண்ணி அந்த ஒரு சீனை எலிவேட் பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் அதை அவர் பண்றாருன்னா அந்த வேலை மேலே வச்சிருக்க அவ்வளோ லவ் தான் அது. அந்த சீனை கூட அது அப்படி வரணுங்கிற ஒரு எண்ணம் தான் அது. அதனால தான் அவர் கூட இருந்து அது அப்படி பண்ணாரு. அந்த சீன் எலிவேட் ஆனதுக்கு காரணமே ரஜினி சார் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க தேட்ரிக்கலா பார்த்து வியந்த ஒரு ஆர்டிஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியா? விஜய் சேதுபதி. ஓகே. விஜய் சேதுபதி அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரும் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் கூட நடிக்கிற சக நடிகர்களை. விஜய் சேதுபதி என்ன, அதுக்கப்புறம் ரஜினி சார். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 படம் கிட்ட சேதன்கிட்ட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சார் வந்து. ஓகே. விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்த லைன் அப் வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஒரு ஹீரோனா இன்னைக்கு விஜய் சேதுபதியும் அந்த சிவகார்த்திகேயனும் ஒரே டைம்ல உள்ள என்ட்ரி ஆனா, பட் விஜய் சேதுபதி வந்து சர்டன் பீரியட்ல வந்து ஹீரோ, ஃபாதர் கேரக்டர், ஏஜ்டு கேரக்டர், வில்லன், இப்படி எல்லா ரோலுமே அவர் பண்ணாரு. பட் சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன்ற அந்த ஒரு லைன் அப் மட்டும் தான் எடுத்து இன்னைக்கு ஒரு 300 crores வந்து அவரோட படங்கள்ல வசூல் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. ஓகே. இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யாரோட அந்த வே ஆஃப் திங்கிங் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்க? 2 பேரும் கரெக்டா அவங்க வே ஆஃப் திங்கிங்ல அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பயணம் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி அண்ணன் வந்து கூத்துப்பட்டிலிருந்து வந்ததுனால அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் அடாப்ட் ஆயிடுவார். அந்த ரோலை அந்த கதாபாத்திரமா தன்னை செதுக்க முடியும் அவரால். அதனால்தான் அவர் எல்லா கேரக்டர்ஸும் எடுக்கிறார். ஹீரோவா பண்றாரு, வில்லனா பண்றாரு, சூப்பர் டீலக்ஸ்ல திருநங்கையா பண்ணியிருப்பாரு. இது ஏன்னா அவர் மெட்டீரியலைஸ் அவர் தன்னை பண்ணிக்கிறார். பண்றதுனால அவருடைய ஜேர்னி வந்து அவர் பாதியில் அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து டிவிலேருந்து வந்ததுனால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மக்களை என்டர்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் அவருடைய எண்ணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால கரெக்டாக அவரும் என்டர்டைன்மெண்ட்ல பர்ஃபெக்டா அவர் போயிட்டு இருக்காரு. அவரு இந்த பேரியருக்குள்ள இப்போ வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி அமரன் மாதிரி கதாபாத்திரத்துக்கு தன்னை முழுமையா மாத்திக்கிட்டு நடிக்க சிவகார்த்திகனும் அந்த பாதியில வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெப் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டா தான் ஸ்டார்ட் ஆச்சா, இல்ல பிக் ஸ்கிரீன்ல பண்ணிட்டு தியேட்டர் ஆர்டிஸ்டா ஆனீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நான் சீரியல் ஒன்று பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ அந்த சீரியல் வந்து இவர் திருச்செல்வம் டைரக்டர் இந்த மிஷ்கின் ஒரு படம் பண்ணியிருப்பாரு டைட்டில். சரி, அதான் திருச்செல்வம் டைரக்ட் பண்ண ஒரு சீரியல்ல நான் ஜெயா டிவில அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த சீரியல் நான் நடிச்சிருந்தேன். அப்போ நான் நடிக்கும்போது அதுதான் என்னுடைய முதல் அனுபவமா இருந்தது. அங்க நான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அங்க இருந்த டெக்னீஷியன்ஸ்லாம் நம்மளை வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணாங்க. ஸோ டேமேஜ் பண்ணும்போது கொஞ்சம் மனசுலாம் உடஞ்சி போய் என்னடா இது நமக்கு ஒன்றும் வரலையேன்ற ஃபீல்லாம் இருக்கும்போது அப்போ அங்க இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வந்து ஆக்டிங் உங்களுக்கு வரணும்னா நீங்க வந்து ஒரு கூத்துப்பட்ட போகணும், தியேட்டர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தான் சொன்னார். அவர் சொன்ன ஒரு ப்ராசஸ் இன்னமும் நல்ல ஞாபகம் இருக்கு. என்னன்னா, ஒரு போலீஸ் ஆகணும்னா அவன் வந்து 10th முடிக்கணும், +2 முடிக்கணும், +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் இருக்கு, காலேஜ் முடிச்சுட்டு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு, அதுல அவன் பாஸ் ஆகணும், ரிட்டன் டெஸ்ட், இதெல்லாம் ஆனாதான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நடந்தாதான் அவன் போலீஸ் ஆக முடியும். ஒரு நடிகனா அவனு சொல்லிட்டு நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டா நடிகர்லாம் ஆயிட முடியாது. அதுக்கான வேலையை கத்துக்கோங்க, வேலை கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஐடியா தான், நீங்க மேடை நாடகம் பண்ணுங்க, தொடர்ந்து நீங்க மேடை நாடகம் பண்ணும்போது உங்களுக்கான நடிப்பு திறன் எல்லாமே இயல்பா ஈஸியா வருங்கிறது அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் சொன்ன விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன். அது வந்து தியேட்டர் லேப். ஓகே. ஸோ அங்கே தியேட்டர் லேப், அந்த இன்ஸ்டியூட் நேம் தியேட்டர் லேப். ஆமா, அந்த இன்ஸ்டியூட் நேம் தியேட்டர் லேப். அங்கே ஆக்டிங் கிளாஸ் வந்து மாஸ்டர் ஜெயராம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. நான் அவர்கிட்ட தான் வந்து நடிப்பயிற்சி எடுத்துட்டேன் 2014. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து 2015 மேடை நாடகம் வந்து விவேக் சங்கர்னு ஒருத்தர், பிரயத்தனா ஸ்டேஜ் டைரக்டர், அவர் தான் விவேக் சங்கர். ஸோ அவருடைய இயக்கத்துல முதல் நாடகம் வந்து 2015 நடிச்சேன். நாடகத்துடைய பேர் வந்து ஐடி. ஸோ அங்கதான் முதல் நாடகம், என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது அங்கதான் நடிகனா. உங்களோட இந்த சினிமா இந்த பயணம் இருக்கு இல்லையா, இந்த பயணம் வந்து யாருமே எளிதில் எடுத்து வைக்கவும் முடியாது, எடுத்து வச்சதுக்கு அப்புறம் திருப்பி பின்னாடி போகவும் முடியாது. பட் அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? சினிமாவுக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட நான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா வந்து நீ எந்த வேலை செய்ய இருந்தாலும் அதை உண்மையா பண்ணு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னோடனே எங்க அம்மாவும் வந்துட்டு சரி ஓகே உனக்கு பிடிச்சது செய், ஆனா ஒழுங்கா செய், யாரையும் ஏமாத்தாத, இந்த விஷயம் சொல்லிதான் அவங்க அனுப்பிச்சாங்க. வந்துட்டு ஆல்மோஸ்ட் 13 years ஆயிடுச்சு. 13 years இங்க சினிமாவுக்கு வந்து நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் பையங்கிற ஒரு
ரெஸ்பான்சிபிள் இருக்கும் இல்லையா, ரெஸ்பான்சிபிளான பையனா நான் இருக்கேனா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்மளுடைய சர்வைவல் இங்கே வந்து மந்த்லி இன்கம் நமக்கு கிடையாது. ஒரு படம் நடிச்சா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலாக வந்து நம்ம வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறோன்னு ஒன்று ஒரு கேள்வி இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நான் நிறையா செய்யலை. அதுக்கான காரணங்கள் வந்து சினிமா தான்ங்கிறது இருந்தாலும் நம்ம பிடிச்ச வேலை நம்ம செய்கிறோம். அந்த பிடிச்ச வேலை இருக்கும், ஒரு நாள் நம்ம செய்ய தான் போகிறோம், செய்யாமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் இன்னும் தொடர்ந்து வந்து வீட்டில் அப்பா அம்மா தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மனைவியும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மனைவியோடைய பேக் போன் சப்போர்ட்னால தான் இப்போ இன்னும் என்னை புஷ் பண்ணி நான் ஓடிட்டு இருக்கேன். இப்ப ஒரு ரியாக்ஷன் ஓரியன்டாவே நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டுக்கும் இல்லை ஒரு பிக் ஸ்கிரீன் ஆர்டிஸ்டுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பிக் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லை ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டுக்கும் பிக் ஸ்கிரீன் ஆர்டிஸ்டுக்கும். ஆக்சுவலாக வந்து தியேட்டர் நான் சொல்றது வந்து ஒரு 90s முன்னாடி ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் வச்சுக்கலாம். 2000 பிறகுலாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல ஃபுல்லாக மைக் வச்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ 2000 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் நடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸாக ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஸோ அவங்க கத்தி பேசணும். எஸ், அத்தனை பேருக்கு கேட்குற மாதிரி அவனுடைய சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவன் பெருசாக பண்ணணும். பெருசாக பண்ணாதான் ஒரு 100வது ரோல உட்காந்துருக்கவன் 80வது ரோல உட்காந்துருக்கவும் தெரியும், ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது தெரியும். அதனாலதான் அங்க வந்து மிகைப்படுத்தி நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்து தியேட்டர்ல. சினிமா வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள தான். இந்த ஃப்ரேம்குள்ள நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோங்கிறத சஸ்டெயின் பண்ணி பண்ணாலே போதும். இந்த 2 வேறுபாடு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வேறுபாடை ஒரு நடிகன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அது ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். அதுதான் நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்டோடைய ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஓவர் ஆக்டிங் மாதிரி. அது ஓவர் ஆக்டிங்னே சொல்ல முடியாது. ஆக்சுவலா அப்படி நடிச்சாதான் நான் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 80வது ரோல உட்கார்ந்து இருக்கவனுக்கும் அவர் என்ன பண்றாருன்னு தெரியணும்னா அது தேவை. அது இருந்தாதான் அது ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். ஆனா அது ஸ்கிரீனுக்குள்ள நம்ம பண்ண முடியாது. ஸ்கிரீனுக்குள்ள நம்ம நடிக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விபத்தை பார்க்கும்போது அதுக்கு தொடர்பான நம்ம ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஃப்ரேமுக்குள்ளதான் நம்ம நடிக்கணும். அந்த இடத்துல போய் ஐயோ அம்மா அப்படின்னு நம்ம அதை எக்ஸாக்ட் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த 2 மீட்டரை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஆக்டர்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்ப நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 ஃபிலிம் கிட்டத்தட்ட நீங்க பண்ணிருப்பீங்க. ஆமா, ரைட். ஸோ இதுக்கு மேல பண்ணிருக்கீங்களா படங்கள் பண்ணிருக்கீங்க? அருண் நீங்க எவ்வளவு படம் பண்ணிருப்பீங்க? 37 கிட்ட 30+ கிட்ட இருக்கும். ஓகே ஓகே. இந்த 15 இயர்ஸ் ஜர்னிலியா இல்ல ஷார்ட் பீரியட் இருக்கு? இல்ல 15 இயர்ஸ் ஜர்னி. இந்த 15 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த சினிமாக்கு வந்து. ஓகே. 14 இயர்ஸ்ல இருக்கேன். ஓகே. ஒரு 37 மூவிஸ் கிட்ட பண்ணிருப்பேன். ஓகே. சோ இதுல உங்களுக்கு ஒரு நேம் கிடைச்ச மூவிஸ்னா என்ன? இன்னும் வந்து சரியான அடையாளம் கிடைக்கக்கூடிய கதாபாத்திரம் எதுவும் அமையல. அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் இருக்கும். ஆனா படங்கள் தொடர்ந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேமா கிடைச்சது பாத்தீங்கன்னா ஜெயிலர். நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் நல்ல ஒரு ரஜினி சார் கூட நடிச்சது வந்து ஒரு பெரிய பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப யார் வேணாலும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். பிகாஸ் அந்த ஸ்கிரீன்ல இன்க்ளூடிங் உங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியரா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் சினிமாக்காரங்க நம்ம ஆஃபீஸ்லாம் போவோம் இல்லையா, எங்க சொன்னாலும் உடனே அது வந்து ரெகுலேட் பண்ணி அது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குலுகுல அந்த நடிச்ச ஒரு சீன் வந்து பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா வைரல் ஆச்சு. ஸோ அந்த 2 படமும் நேமா தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஓகே. அப்புறம் பாய்மொழி நீ எனக்குல விக்ரம் பிரபு அவர்கள் கூட ஃப்ரெண்டா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்டும் ஓரளவுக்கு தெரிய மாதிரி இருந்தது. என்னதான் இன்னைக்கு வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணியிருந்தாலும் பட் இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்ல ஒரு இன்ஸ்டா லைக் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட உங்களை மாதிரியான ஆர்டிஸ்டுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு நான் நினைக்கிறேன். இன்க்ளூடிங் வந்து ஸ்கிரீன்ல கிடைக்கிற அந்த பிரசன்ட்டும் சரி. ஓகே, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பிரசன்ட் கூட உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையோன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நிச்சயமா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் இன்றைய சினிமா எதை நோக்கி பயணிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? இது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஓகே. நாடக நடிகர்கள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சிவாஜி ஐயா, அப்புறம் நாகேஸ்வர், மனோரமா ஆச்சி, இவங்கெல்லாம் வந்து நாடகத்திலேருந்து தான் சினிமாக்குள்ள வந்தாங்க. இவங்களெல்லாம் தொடர்ந்து வந்து அன்னைய காலகட்டத்தில் இருந்த இயக்குனர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாடகங்கள் போய் பார்த்துருக்காங்க. மேடை நாடகங்கள் அவங்க பார்த்துருக்காங்க. அதில் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்களை அவங்க படங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க.
இது அன்னைக்கு இருந்த ஒரு சர்டன் பீரியட்ல. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூத்துப்பட்டுல இருந்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அங்கிருந்து நிறைய பேர் எவால்வ் ஆயிருக்காங்க. இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி அண்ணன், அதுக்கப்புறம் சோமசுந்தரம் அண்ணன், இவங்க எல்லாம் வந்து அங்கிருந்து வந்தவங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. இன்னைக்கு எந்த டைரக்டர்ஸும் போயிட்டு அங்கங்க போய் எங்க ஆடிஷன் ஐ மீன் போய் பாக்குறது கிடையாது இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஃபேம் அவங்களால ஈஸியா வெளில போக முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸோ இதுல இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டிஸ் அவங்க படத்துல அவங்க யூஸ் பண்றாங்க. இது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஆரோக்கியமான விஷயம் தான், இது ஹெல்தியான விஷயம் தான். இது அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த சேம் டைம் வந்து நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது தியேட்டர் ஆர்டிஸ்ட்கான ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் போது நாங்களும் எங்களுடைய டேலண்ட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான டைம் கரெக்டாக அமையணும். ஓகே, நான் அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து ஒரு கம்பேரிஷன் பண்றதா நீங்க நினைக்க வேண்டாம். பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி இல்லை மக்கள் சைடில் உள்ள கேள்வியா நான் அதை முன்வைக்கிறேன். ஜிபி முத்து வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு ஃபேம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு அவரோட நடிப்பு நம்மளும் ஃப்ரேம்ல பார்த்துருக்கோம். ஸோ திரையரங்குகளை நம்ம பார்த்துருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கோம் அப்படின்றத ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லலாம். பட் அவருக்கு கிடைக்கிற ஃப்ரேம் ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா 30 இயர்ஸா இந்த துறைக்காக இல்லை தானே மோல்டு பண்ணிக்கிட்டு ஆக்டிங்லயும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகே, இதை நீங்க இப்ப சொல்றத பார்த்தா அப்ப உங்களை விட வந்து அவருக்கு ஸ்கில் அதிகம் இருக்குன்றீங்களா? ஐ மீன் உங்களை நான் சொல்றேன், தியேட்டர் ஆர்டிஸ்டை விட இந்த மாதிரி நபர்களுக்கு ஸ்கில் அதிகம் நினைக்கிறீங்களா? அவங்க சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு கூட இங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் சஸ்டெயின் ஆகலையே. இது வந்து ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல உங்களோட ஒரு சக நடிகனா ஒரு சக கலைஞனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் இதை எப்படி பாக்குறீங்க? டைமிங் தாங்க இங்க எல்லாமே. அவருக்கான டைமிங்ல வரும்போது அதை கரெக்டா அவர் யூட்டிலைஸ் பண்றாரு, அவ்வளவுதான். நமக்கான டைமிங் வரும். இங்க சினிமா நேரம் தான் இங்க வந்து நிர்பந்திக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய திறமையான நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அது தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லாம எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சினிமாக்காக ட்ரை பண்ற நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான டைமிங் வரும். இந்த டைமிங் வந்துச்சுன்னா அவங்க வந்து யாருக்கும் வந்து நீங்க சொல்ற அந்த யூடியூப் பாப்புலாரிட்டிஸ் இருந்தாலும் சரி, வேற யாரும் சரி, அவங்களோட பெரிய ஆளா வருவாங்க. இங்க வந்து ஸ்டாரா இருக்கணுமா இல்லைன்னா ஆக்டரா இருக்கணுமான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஆக்டரா இருக்க ட்ரை பண்றோம், ஆர்டிஸ்டா இருக்கணும். ஸோ அதுதான் இங்க முக்கியம். ஸோ ஆக்டரா இருக்கிறது வேற ஒரு பரிமாணம். நீங்க ஸ்டாரா வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் காணாம போயிடுவீங்க. நீங்க ஆக்டரா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருப்பீங்க. ஸோ ஆக்டரா இருக்கிறது தான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இல்லை, இந்த சென்ஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய ஆர்டிஸ்டா ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க இல்லையா? அவங்களும் இதுவாக தான் நினைப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, எனக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் ஜேர்னி, பட் இன்னும் நமக்கான ஒரு நேம் கிடைக்கல, நமக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்காச்சும் இல்ல? நிச்சயமா இல்லை. ஏன்னா தொடர்ந்து எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் அந்த வேலையில இருந்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவும் பெருசா நம்ம இன்னும் எதுவும் அந்த மாதிரி வரலையே அப்படின்ற எண்ணம் இல்லை. நான் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கேன். எனக்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குங்கிறத நான் நம்புறேன். அது நிச்சயமா நடக்கும். ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், என்ன மாதிரி கேரக்டர் வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஹோல்ட் பண்ணி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பலேருந்து நாசர் சார் பிடிக்கும். நாசர் சார், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம சினிமாக்குள்ள இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஸோ அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான உழைப்பும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நாசர் சார், ஒரு பிரகாஷ் ராஜ் சார், ஓகே, இந்த மாதிரி அவங்க. ஆமா, ஓகே. எனிவேஸ், சூப்பர் பிரதர் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் ஏன்னா இப்போ இருக்கிற சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. பட் இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் அண்ட் உங்களோட உழைப்பு இது எல்லாம் ஒரு நாள் வந்து மக்கள் ரசிப்பாங்க. அதுக்கான ஒரு நேரம் கூடிய விரைவில் அமையும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.